ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை என்றும் சிறையில் நலமுடன் இருப்பதாகவும் கர்நாடக சிறைத்துறை டிஐஜி விளக்கம் அளித்துள்ளார். பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து தினம் தினம் புது புது செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. முதல் நாளன்று களி மற்றும் சாதத்தை ஜெயலலிதா சாப்பிட மறுத்தார் என்பது முதல் தினமும் சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு வருகிறார் என்பது வரை அவரை பற்றிய தகவல்கள் மீடியாக்களில் பரபரப்பாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. உடல்நலம் குன்றிய நிலையில் பெங்களூர் மருத்துவமனையில் ஜெயலலிதா சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கன்னட சேனல்களில் செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளை ஞாயிறன்று கர்நாடக சிறைத்துறை டிஐஜி எம் ஜெய்சிம்ஹா திட்டவட்டமாக மறுத்தார். சிறையில் ஜெயலலிதா நலமுடன் உள்ளார் என்றும் அவரது உடல்நிலை குறித்து தமிழக மக்கள் பீதி கொள்ள தேவையில்லை என்றும் ஜெய்சிம்ஹா கூறினார். She is normal. There is no don't worry. I am appealing to all the Tamil Nadu people. She is all right. ஜெயலலிதாவின் ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை அளவுகளும் இயல்பான நிலையில் இருப்பதாகவும் சிறைத்துறை டிஐஜி ஜெய்சிம்ஹா தெரிவித்தார். பெங்களூர் போலீஸ் கமிஷனராக உள்ள எம்.என். ரெட்டியும் ஜெயலலிதா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கடந்த 30ஆம் தேதியன்று விளக்கம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.